மட்டும் இல்லாமல் எடப்பாடி வந்து பாஜகவோடான உறவு முறிச்சிட்டு தான் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார். இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னெலாம் சொன்னார். முஸ்லீம்களுக்கெல்லாம் ப்ராமிஸ்லாம் சொன்னார். ஆனால் டக்குன்னு போயிட்டு அமித்ஷாவை சந்தித்து அந்த முடிவை மாற்றிட்டு பாஜகவோட கூட்டணி வச்சார். அப்போவே அவருக்கு வந்து சரிவு வந்து ஆரம்பமாயிடுச்சுங்க. என்ன எப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு 28% சிறுபான்மையினர், மைனாரிட்டிகள், மத சிறுபான்மையினர், முஸ்லீம்கள், கிறிஸ்டியன்ஸு, நான் ஹிந்துஸு, அதே இல்லாத தலித்துகள்லாம் இருக்காங்க. அப்போ இந்த வாக்குகள் வந்து பாஜகவுக்கு எதிராகத்தான் பல ஆண்டுகளாக பல தேர்தல்களில் தமிழ்நாட்டில் விழுந்துட்டுருக்குங்க. அப்போ இந்த வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு கிடைக்காது என்பது உறுதியாகிவிட்டது. அப்போ அது கிடைக்காத அதிமுகவுக்குன்னா திமுகவுக்கு தானே அது முழுமையாக போயிட்டுருக்கு. இப்போ 3 தேர்தலாக பாஜக உறவு வச்சதால். ஆனால் இப்போ அதுக்கு வந்து திமுகவுக்கு வந்து ஒரு போட்டியாக இந்த 30% வாக்குக விஜய்யுடைய தாவேக வந்துடுச்சு. ஸோ இன் எ வே ஆளும் கட்சியாக இருக்கிற திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை, சவால் வந்துடுச்சு தாவேக மூலமாக. எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கும் சவால் வந்துடுச்சு.